ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். டெஸ்ட் நம்பர் 4 நம்பர் சிஸ்டம், அதனுடைய டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற கொஷின்ஸ், சில கொஷின்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ டஃப்னஸ்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, பட் லேர்ன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுறப்ப அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. சரிதானே? வாங்க கொஷினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் சரியா? வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி 720 எக்ஸ்பெக்ட் 1 அண்ட் த நம்பர் இட் ஷெல்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானதுங்க. பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் லாஜிக்கான கொஷின். சரியா? ஓகே சார், இதை எப்படி அப்ரோச் பண்றதா? ஃபர்ஸ்ட் அந்த 720க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். 720க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் n டேபிள் 5 டேபிள் அப்படின்னா 144. அடுத்து ஃபர்தரா 2 டேபிள் போட்டிருந்தீங்கன்னா 72. ஃபர்தரா 2 டேபிள்னா 36. ஃபர்தரா 2 டேபிள் அப்படின்னா 18. ஃபர்தரா 2 டேபிள்னா 9. ஃபர்தரா 3 டேபிள்னா 3 into 3. அப்போ இது என்ன கிடைச்சிருக்கு? 5 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 2. அப்போ இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அது கூட பிளஸ் 1 அடிஷன் பண்ணிக்கணும். அப்போ 1 கூட 1 ஆட் பண்ணா 2 இன்ட்டு 4 கூட 1 பண்ணா 5, 2 கூட 1 பண்ணா 3. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 5 இன்ட்டு 30னா 30. அப்போ மொத்தமா 30 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 30 ஃபேக்டர்ஸ்ல 720 இருக்கு, 1 இருக்கு. அப்ப அது 2 இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 28. அப்போ ஆப்ஷன் டி 28 நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மாடல், லாஜிக்கா இருக்கும். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்காங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்மாலஸ்ட்னு கேட்டுட்டு இங்க பாருங்களேன், 14 பவர் 1/3, 12 பவர் 1/2, 16 பவர் 1/6, 25 பவர் 1/12. அந்த பவர் வேல்யூ எல்லாமே இருக்காங்க இல்லையா? 1/3, 1/2, 1/6, 1/12. இப்போ இந்த பவர் வேல்யூ மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அந்த பவர் வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணி டினாமினேட்டர் 3, 2, 6, 12 அவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தா எனக்கு 12ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப எல்சிஎம் 12ன்னு கிடைக்குது இல்லையா? அப்ப எல்சிஎம் 12ன்னு வரப்போ நல்லா லிசன் பண்ணுங்களேன். அப்போ இந்த 1/3 இந்த 3 இருக்குல்ல, எந்த நம்பர் மட்டும் கூட வரும்? மேலே கீழே 4. அப்ப இது என்னவா மாறி இருக்கும்? எனக்கு 4/12 மாறி இருக்கும். அதே மாதிரி 1/2 6/12 மாறி இருக்கும். 1/6 2/12 மாறி இருக்கும். 1/12 அப்படியே இருந்திருக்கும். இப்போ இதை நான் அதுல ஸ்ட்ரக்சர் எடுத்து எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா 14 பவர் 4/12, 12 பவர் 6/12. அடுத்தது 16 பவர் 2/12, 25 பவர் 1/12. அப்போ இதெல்லாம் நான் பாக்குறப்போ எனக்கு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த பவர் 1/12 இங்க வந்திருக்கு பாருங்க 25ல. இதுதான் ஸ்மாலஸ்ட். பிகாஸ் அந்த பவரை நான் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணிட்டு அதுல யார் ஸ்மாலஸ்டா இருக்கிறாங்கன்னு செக் பண்ணி பாக்குறேன். அப்போ எனக்கு 1/12 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் செட்ல ஆப்ஷன் பி 25 பவர் 1/12 அப்படின்றது தான் வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரியா? ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்க, வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். இது ஒரு ஏபி, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த ஏபி செட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி சீரீஸ்ல ஏ ஸ்மால் ஏ அப்படின்னா என்ன இருக்கு? -9. காமன் டிஃபரன்ஸ் டி என்ன இருக்கு? -3 இருக்கு. சம் ஆஃப் என்ஹெச், அதாவது சம் ஆஃப் என் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் என் நம்பருக்கு ஃபார்முலா என்னன்னா SN ஈக்குவல் டு n/2 பிராக்கெட்ல 2a + n - 1
இன்ட்டு டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் என் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி இருக்கு. இங்க எல்லா வேல்யூமே இருக்கு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஆல் தி டேர்ம் 45 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கொண்டு வந்து அப்ளை பண்றேன் இதுல. 45 ஈக்குவல் டு n/2 பிராக்கெட்ல -8 பிளஸ் n-3 இன்ட்டு, சாரி, டி வந்து பாத்தீங்கன்னா -3 இல்ல, அது வெறும் 3 தான். ஏன்னா சப்ட்ராக்ட் தானே பண்ணி எடுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டு 3. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றோம். அப்போ பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 45 ஈக்குவல் டு n/2 பிராக்கெட்ல -18 பிளஸ் 3n -9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை ஃபர்தரா இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றப்ப எனக்கு என்ன வருதுன்னா, இதை நீங்க மறுபடியும் மாடிஃபை பண்ணிடணும். ஓகேவா? அப்போ பண்றப்போ 3n², திரும்பவும் சொல்றேன், இதை மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா அழகா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. -21n -90 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையுமே 3 காமனா இருக்கு. 3 டிவிசிபிள் பண்ணிடுங்க. டிவைட் பை 3. அப்போ n² -7n -30 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இதை ஃபர்தரா பண்ணிருக்கலாம். அப்போ -30 அப்படின்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா -30 வரும், அந்த ரெண்டு நம்பர் அடிஷன் பண்ணா -7 வரணும். அப்போ -10 இன்ட்டு +3 பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ஈஸியா மூவ் ஆன் பண்ண முடியும் மொத்தமா. அப்போ 10 நம்பர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை சொல்லிடுறேன். ஆப்ஷன் டி, ஒன்லி ஒன் தான் கரெக்ட். ஓகே, இதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. ஒரு மாதிரி தான் போகும், வேற வழி இல்ல. ஓகேவா? லிசன் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிறேன். அதை நான் இப்படி எடுத்து எழுதுறேன். 100² -99² பிளஸ் 98² -97² பிளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே 22² -21² இந்த மாதிரி வந்திருக்குது. ஓகேவா? அப்ப இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? a² -b²னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இப்ப அந்த மாதிரி தானே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதிருப்பீங்க? 100 பிளஸ் 99 இன்ட்டு 100 மைனஸ் 99 பிளஸ் அப்புறம் 98 பிளஸ் 97 இன்ட்டு 98 மைனஸ் 97 இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்குமா? ஃபர்தரா என்ன கடைசியில் வந்திருக்கும்? 22 பிளஸ் 21 இன்ட்டு 22 மைனஸ் 21னா என்ன கிடைச்சிருக்கு? 1. அப்ப ஃபர்தரா வரப்போ இது 100 பிளஸ் 99 பிளஸ் 98 பிளஸ் 97 22 பிளஸ் 21 வரும். அழகா இப்போ ஒரு கோர்வு கிடைச்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி வரப்போ இது எல்லாத்துக்கும் அடிஷன் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா Sn ஈக்குவல் டு n/2 a பிளஸ் எல். இதுல ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ரோச் பண்ணுவோம். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 80 நம்பர் இருக்கு. அப்ப S80 ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 2. A உடைய வேல்யூ என்ன இருக்கு? 100. L ஓட வேல்யூ 21. அப்ப ஃபர்தரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4840 கிடைக்கும். அதை தான் அவன் கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட். இந்த நான் சிம்பிளிஃபிகேஷன்ஸே ஒழுங்கா பண்ணல. விச் மீன்ஸ் நீங்க பண்ணிடுவீங்கன்றதுனால டக்குன்னு ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்க அதை ஒழுங்கா பண்ணிடுங்க. அடுத்தது போலாமா? ஸ்டேட்மெண்ட் 2. கண்டிப்பா அது தப்பு தான். பட் இருந்தாலும் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா?
என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு ஆன்சரா இந்த ஏ பவர் 16 மைனஸ் 1 டிவைட் பை ஏ பவர் 16 அப்படி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நான் எடுத்து எழுதுறேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஏ ஸ்கொயர். அடுத்தது ஏ பவர் 1 சாரி ஏ மைனஸ் 1 பை ஏ. அடுத்தது எல்லாமே மல்டிபிள். ஏ பவர் 4 பிளஸ் 1 பை ஏ பவர் 4. அடுத்தது ஏ பிளஸ் 1 பை ஏ. அடுத்தது ஏ பவர் 4 மைனஸ் 1 பை ஏ பவர் 4. இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ இங்க பாருங்க, நான் ஒரு பிங்க் கலர்ல லிங்க் பண்றேன். இந்த ஏ மைனஸ் 1 பை ஏ, ஏ பிளஸ் 1 பை ஏ, இவங்க ரெண்டு பேரும் நான் லிங்க் பண்றேன். மத்தவங்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. சரியா? இப்ப பாருங்களேன், இப்போ கிரீன் கலர் பண்ண பாருங்க. இந்த ஏ ஸ்கொயர் டிவைட் பை 1 பை ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கு. அடுத்தது என்ன செய்யறேன்னா, இந்த செட் ரெண்டு பிங்க் கலர்ல வச்சிருக்கேன்னா அது என்னவா மாறிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயரா மாறிடுச்சு. மற்றதெல்லாம் அப்படியே தான் வந்துடுறாங்க. ஏ பவர் 4 பிளஸ் 1 பை ஏ பவர் 4. அடுத்தது யாரு? ஏ பவர் 4 மைனஸ் 1 பை ஏ பவர் 4. இவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, இங்க பாருங்க. இ- இருங்க, இப்ப இதையே நம்ம என்ன சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணலாம். பிங்க் கலர் இப்போ ஒயிட் கலர் இப்ப என்ன பாருங்களேன். ஒயிட் கலர் சர்க்கிள் பண்றோம் பாருங்க. அவங்கள மெர்ஜ் பண்ண முடியும். எப்படி மெர்ஜ் பண்ணலாம்? ஒயிட் கலர் சர்க்கிள் பண்ணிருக்கோம் பாருங்க. ஏ பவர் 4 மைனஸ் 1 பை ஏ பவர் 4 மாதிரி இருக்கும். பிராக்கெட். அடுத்தது ஏ பவர் 4 பிளஸ் 1 பை ஏ பவர் 4. அடுத்தது ஏ பவர் 4 மைனஸ் 1 பை ஏ பவர் 4 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த செட்டு இருக்கு, இந்த செட்டு இருக்கு. அது என்னவா மாத்தலாம்? ரெண்டு பிங்க் கலர்ல மறுபடியும் சர்க்கிள் பண்ணிருக்கோம். அதை பாருங்க. ஏ பவர் 8 மைனஸ் 1 பை ஏ பவர் 8 இன்ட்டு ஏ பவர் 4 மைனஸ் 1 பை ஏ பவர் 4. இந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு என்ன கிடைக்கணும்? இப்போ இத ப்ராசஸ் பண்ணீங்கன்னா வேற மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ ஏ பவர் 16 மைனஸ் 1 பை ஏ பவர் 16 எனக்கு வரல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, என்ன சரி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இவ்வளவு பெரிய வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா சார்? நிச்சயமா டைம் கன்சியூம் பண்றதுக்கு ஒரு மாதிரி ட்ரிக்கியா கேட்டுருவானுங்க. வேற வழியே இல்ல. அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்லி 1. நோட் பண்ணிக்கோங்க. பொறுமை வேணுங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்க. 33 அதுக்கு லாஜிக்ஸ் எப்படின்னா 33 எப்படி பிரிக்கலாம்னா 3 இன்ட்டு 11. இப்ப சில இடத்துல 33 டிவிசிபிள் ரூல் கேட்டாங்கன்னா 3 இன்ட்டு 11 அந்த கொடுத்திருக்க சீரிஸ் 3 அண்ட் 11 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 5 to A6 B7 C இது 33 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமா? அப்ப அந்த மாதிரி வரப்போ அண்ட் ஏபிசி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பரா? அப்ப 2A பிளஸ் 3B பிளஸ் சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வரப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறேன். அப்போ 5 plus A plus B plus C minus 2 plus 6 plus 7 equal to 0 இல்லைன்னா 11 உடைய மல்டிபிள் வந்திருக்கணும். கரெக்டா? இப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா A plus B plus C minus 10 கண்டிப்பா இது என்னவா இருக்கணும்? 11 உடைய டேபிள்ல டிவிசிபிள் பண்ற மாதிரி வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 11 இப்ப 33 டிவிசிபிள் 11 into 3 3 அப்புறமா பாத்துக்கலாம். அது ஈஸி தான் நமக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த இதுல இருந்து என்ன அப்படின்னா இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுத்தையும் சேர்த்தா கண்டிப்பா 10 வரணும். கரெக்டா?
அப்போ ஏ 2ன்னு வச்சுக்கோங்க, பி 3ன்னு வச்சுக்கோங்க, சி 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அதன் பிறகு வேற என்ன அப்படின்னா, இப்போ இது ஜெனரலா வச்சிருக்கோம். 3க்கான டிவிசிபிள் ரூல் என்ன? அது எல்லாரையும் அடிஷன் பண்ணீங்கன்னா, மல்டிபிள் ஆஃப் 3ல வரணும். அப்ப அத செக் பண்ணி பார்க்கலாமா? இப்ப நம்ம 11க்கான டிவிசிபிள் ரூல செக் பண்ணி பார்த்தோம். இப்ப 3க்கு செக் பண்ணி பார்க்கணும். 3க்கான டிவிசிபிள் அப்ப பண்றப்போ, இந்த 5 பிளஸ் 2 பிளஸ் ஏ பிளஸ் 6 பிளஸ் பி பிளஸ் 7 பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 20 பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு வருது. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10. அப்ப 30 கண்டிப்பா டேலி ஆகுது. அவன் என்ன சொல்லியிருக்கான்? மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்ப மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கிறதுனால நல்லா லிசன் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் வேல்யூ அவன் கேட்டிருக்கான். அப்ப மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன கேட்டிருக்கான்? தென் வாட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஏ பி சி கேட்டிருக்கான். அப்ப ஏக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் மேக்ஸிமம். சோ மேக்ஸிமம் கேட்டதுனால ஃபார் மேக்ஸிமம் அவன் கேட்டிருக்கான். அப்போ ஏக்கு 3ன்னு கொடுக்குறேன், பிக்கு 5ன்னு கொடுக்குறேன், சிக்கு 2ன்னு கொடுக்குறேன். இதில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ப ஆன்சர் உங்களுக்கு அந்த 2a பிளஸ் 3b பிளஸ் சில அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா 23ன்னு வரும். ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. சிமுலேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணுங்க நீங்க. ஓகேங்க, வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 6 தெளிவா படிச்சுக்கோங்க. அறிவுன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் பேசியிருக்காங்க. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. அறிவுன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்க. அறிவுன்னு ஒரு பர்சன் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆன்சர் 4 கரெக்ட் ஆன்சர். ஸோ பிளஸ் 5 மார்க்ஸ் வந்து கிவன் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். அப்போ 4 கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 into 5னா 20 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனா இவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஓகேவா? அறிவு வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா, அறிவு எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா -12 மார்க். அண்ட் லாசஸ் அவர் வாங்கியிருக்க 20 மார்க்கையும் லாஸ் பண்ணிட்டாரு. இப்போ இதுல என்ன ரீசனுக்காக நடந்துச்சு? பிகாஸ் ஆஃப் அவர் இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய அதாவது இன்கரெக்ட் கொஸ்டின் பண்ணதுனால இந்த ப்ராசஸ் ஏன் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோ. அப்ப நான் அடுத்து சொல்றது ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளவு மார்க் அவருக்கு ஓவராலா போயிருக்கு? டோட்டல் மார்க் டிடக்டட் டியூ டு இன்கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒரு 12 மார்க் போயிருக்கு, ஒரு 20 மார்க் போயிருக்கு. அப்போ ஓவராலா 32 மார்க் அவருக்கு போயிடுச்சு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் தவறா எழுதுனா எவ்வளவு இன்கரெக்ட் கொடுப்பாங்க? -2. அப்ப 32 மார்க் நான் நெகட்டிவ்ல அதாவது 32 மார்க் எனக்கு போயிருக்கு. அப்போ ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனா 2 மார்க். அப்போ 16 கொஸ்டின்ஸ் நான் இன்கரெக்டா பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஃபார் எவ்ரி கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட் என்னது 2 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப 32 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 16 கொஸ்டின். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ஒரு கோர்வியா இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அந்த லாஜிக்ஸோட படிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் 2-3 தடவை தெளிவா படிங்க. கொஸ்டின் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இப்ப இந்த குடுத்திருக்கக்கூடிய செட் வந்து பாத்தீங்கன்னா 150328 அத என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மென்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறி இருக்கும்? 853210. ஓகேவா? இப்ப இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. த நம்பர் 150328 divisible by 23 சொல்லிட்டான். If the digits are rearranged in descending order and 5 times of 13. 5 times of 13 எவ்வளோ? 5 into 13 என்னங்க? 65. அப்ப இதுல இருந்து 65 சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து 65 சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தா ரிமைனிங் என்ன கிடைச்சிருந்திருக்கு எனக்கு? 853145. இப்ப இதுதான் எனக்கு ஃபைனல் நம்பர். நீங்களே பாருங்களேன். இது ஃபைனல் ஆன்சர்.
இந்த 4 ஆப்ஷன் பாக்குறப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் பாக்குறப்போ எந்த நம்பரால கண்டிப்பா அதை டிவிசிபிள் பண்ற மாதிரி தெரியுது? 5 ஆல. பிகாஸ் யூனிட் டிஜிட் 5 இருக்கு. டக்குன்னு பார்த்ததுமே சொல்ல முடியும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இவ்வளவுதாங்க. ரொம்பலாம் பெருசா இருக்காது சம். அந்த மொமெண்ட்ல நீ யோசிச்சு அழகா கொண்டு போயிட்டுனா ஓட்டி விட்டுறலாம். அடுத்த கொஷின்ஸ் ரொம்ப தலைவலி பிடிச்சது. இந்த மாதிரிலாம் நிச்சயமா கேட்க மாட்டாங்க தான். ஆனா கொஷின் பேப்பர் வந்து நம்பர் சிஸ்டம் டஃப் பண்ணணும், உங்களை ஏபிஜிபில கை வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதுதான் உங்களுக்கு சரியான கொஷின். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்து நான் மூவ் ஆன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 1ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து 2, 9, 16, 23, 30, இந்த மாதிரி 632 வரைக்கும் போகுது. அப்ப இதுல ஸ்டேட்மெண்ட் 1ல காமன் டிஃபரன்ஸ் டி வந்து பாத்தீங்கன்னா 7. ஸ்டேட்மெண்ட் 2 எப்படி போகுதுன்னா 7, 11, 15, 19, 23, இப்படியே 743 வரைக்கும் போகுது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2ல காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 4ன்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல காமன் டிஃபரன்ஸ் 4, ஸ்டேட்மெண்ட் 2ல காமன் டிஃபரன்ஸ் சாரி ஸ்டேட்மெண்ட் 1ல காமன் டிஃபரன்ஸ் 7, ஸ்டேட்மெண்ட் 2ல காமன் டிஃபரன்ஸ் 4. அப்ப அந்த 7, 4க்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 28ன்னு வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குல்ல, ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ இந்த மாதிரி எல்சிஎம் என்னது? 28 வரணும். அப்ப அந்த மாதிரி வர நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2ல காமனா யார் இருக்கா? 23. பாருங்களேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2ல ஃபர்ஸ்ட் காமன் யாரு? ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2ல ஃபர்ஸ்ட் காமன் யாருன்னா 23. இப்ப ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து வச்சீங்க 28. அப்ப 23ல இருந்து 28 அடிஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றீங்க. 23 28 அடிஷன் பண்ணா 51. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டே இருக்கும். 28 அடிஷனா போயிட்டே இருக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எனக்கு வந்து நிக்கணும் அப்படின்னா, இப்ப இதை நான் வச்சுக்கிறேன். அப்ப an ஈக்குவல் டு 23, 51, எட்ஸெட்ரா கிரேட்டர் ஆர் லெஸ் தென் 632 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஏன்னா இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் 632. அது வரைக்கும் அதனால நான் 632 வரைக்கும் வச்சிருக்கேன். 743 வரைக்கும் நான் கொண்டு போகல. ஓகேவா? ஏன்னா அந்த காமன் நம்பர் வந்து 632 வரைக்கும் வர மாதிரி தான் நீங்க பிக் பண்ணுவீங்க. அதனாலதான் நான் 632 வச்சிருக்கேன். இதுதான் முக்கியமான செக் பாயிண்ட். மறந்துடாதீங்க. சார் ஏன் சார் 632 வரைக்கும் எடுத்திருக்கீங்கன்னா, பிகாஸ் இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஏன்னா அதுக்கப்புறம் காமன் போனா 743 வரைக்கும் போனா யாரும் வரமாட்டாங்க எனக்கு. அதனாலதான். இப்ப புரிஞ்சுதா? இப்ப எனக்கு ஏஎன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுல கொண்டு வந்து அப்ளை பண்றேன் நான். அப்ளை பண்றப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஏஎனோட வேல்யூ தான் என்னதுன்னா 632. அப்போ ஏ ஓட வேல்யூ என்ன இருக்கு? 23. இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கணும். 23. டியோட வேல்யூ 28. 23 பிளஸ் என் மைனஸ் 1 டியோட வேல்யூ 28 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 632. இதை ஃபர்தரா நீங்க பண்றீங்க, மூவ் ஆன் பண்றீங்க அப்படின்னா, அப்போ n மைனஸ் 1 இன்ட்டு 28 லெஸ் ஆர் அதாவது லெஸ் ஆர் ஈக்குவல் 632 மைனஸ் 23. இதை ஃபர்தரா பண்ணீங்கன்னா n மைனஸ் 1 இன்ட்டு 28 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 609. இந்த 28 எடுத்து டிவிசிபிள் வரும். அப்போ n மைனஸ் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 609/28 போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 21.75 வந்திருக்கும். இந்த மைனஸ் 1 சரி போயிடுச்சுன்னா பிளஸ் 1. அப்போ n ஈக்குவல் டு 22.75 வருது. அதை நம்ம ரவுண்டா 22 கூட வச்சுக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ 22 அப்படின்னு நான் வச்சுட்டேன். இது வரைக்கும் ஸ்டெப்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளூ கலர்ல ஒரு ஃபார்முலா இல்ல. இந்த ஃபார்முலா கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலாமா? இதெல்லாம் நான் இப்ப நான் எழுதிருக்க ஆர்டர்லயே அப்படியே ப்ராப்பரா ஆர்டரா எழுதிட்டு வந்துருங்க. எழுதிட்டு இப்ப நான் எழுதுறது அடுத்து இது கீழே எழுதணும். என்னன்னா Sn ஈக்குவல் டு n/2 ஃபார்முலா 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலால இப்ப நல்லா பாருங்களேன். உங்களுக்கு a உடைய வேல்யூ வந்து என்னன்னு தெரியும். a உடைய வேல்யூ என்னது? a ஈக்குவல் டு 23, d ஈக்குவல் டு 28, n ஈக்குவல் டு 22 அப்படின்னு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. ப்ளூ கலர்ல ஒரு ஃபார்முலா எழுதிருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு S22 அதாவது Sn ஈக்குவல் டு S22 ஈக்குவல் டு 6974
அப்படின்னு கிடைக்கும். நான் சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணல பிகாஸ் எனக்கு இடம் இல்ல. நீங்க அந்த சிம்பிளிகேஷன்ஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வாங்க. அப்ப எங்க இருக்காங்க ஆப்ஷன் 697 ஒரு ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் நாங்க யூபிஎஸ்சி கிளாஸ்ல டீச் பண்ண மாட்டோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் செட்னா பயம் வந்துரும். அதனால நான் எடுக்கிற பர்சனல் கிளாஸ்லயே கூட சரி, இந்த மாதிரி சம்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா இதெல்லாம் இருக்கு. ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா நீ பியூரா ஏபிஜிபில பூந்து விளையாடினா மட்டும்தான் இந்த மாதிரி சமம் அழகா உன்னால ஓட்டி விட முடியும். சரியா? வாங்க அடுத்த கொஸ்டின் நம்பர் 9க்கு போகலாம். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் செட்ல வைக்கலாங்க. நான்லாம் ஒர்க் பண்ண இன்ஸ்டிடியூட்லாம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ல எடுத்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே. கொஸ்டின் நம்பர் 9 போலாமா? கொஸ்டின் கொஞ்சம் தடவை 2-3 தடவை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. Let P, Q, or S be a positive natural number having 3 exact factors including 1 and the number itself அப்படின்னு சொல்லியிருக்கான். Then Q வந்து பாத்தீங்கன்னா greater than P. Both are 2 digit number சொல்லியிருக்கான். Then R வந்து greater than S. அதுவும் நல்லா பாருங்க. Both are 1 digit number சொல்லியிருக்கான். Then the value of P minus Q minus 1 divided by R minus S சொல்லியிருக்கான். அப்போ நல்லா பாருங்களேன். prime number 2 factors. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது பிரைம் நம்பர் உதாரணத்துக்கு அதுக்கு இப்ப நான் சம்முக்குள்ளே போகல, ஜென்ரலா சொல்லி தரேன். 7 அப்படின்னா அது ஒரு பிரைம் நம்பர். இதுக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்கும். அதாவது 1 இன்ட்டு 7. இதுவே இப்ப 4 ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதுக்கு அந்த ஃபேக்டர் பாருங்களேன். 1 இன்ட்டு 4 2 இன்ட்டு 2. அப்போ இதுல நான் 1 கன்சிடர் பண்ணுவேன், 4 கன்சிடர் பண்ணுவேன். 2ல இருந்து ஒரு 2 தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர்னா இந்த ஸ்கொயர் நம்பர் எனக்கு ஆர்ல வந்துரும். ஓகேவா? பிரைம் நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கு? எனக்கு 2 ஃபேக்டர் இருக்கு. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சம்முக்குள்ள போகலாமா இப்போ? ஒரு ஸ்கொயர் நம்பர்ல இருக்காங்க. அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கவுண்டிங் வந்து ஆட் நம்பர்ல தான் வரும். ஒரு பிரைம் நம்பருக்கு ஃபேக்டர் எப்பயுமே ஈவன் நம்பர்ல தான் வரும். அதாவது 2 ஃபேக்டர் தான் இருப்பாங்க. ஓகே. ஜெனரலா. இப்போ எங்க வாங்க. பாருங்க. PQRS பாசிட்டிவ் இன்டிஜர். நம்மளே கொடுத்துக்கலாம். ஆனா என்ன சொல்லியிருக்கான்? இது 4மே என்னது? பாசிட்டிவ் நம்பர் சொல்லியிருக்கான். பட் Q கிரேட்டர் தென் Pன்னு சொல்லியிருக்கான். Q கிரேட்டர் தென் Pன்னு சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணுன்றது கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்க டேர்ம் சொல்லியிருக்கான் பாருங்க. 3 exact factors including 1 and the number itself Q greater than P. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அந்த ஸ்கொயர் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆட் நம்பர்ல தான் ஃபேக்டர் வரும். அதை தான் இங்க சொல்லியிருக்கான். அப்ப QP அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அப்ப என்னன்னு வச்சிருப்பீங்க? அதாவது Q வந்து பாத்தீங்கன்னா 49. 5 அதாவது P வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னா 25ன்னு வச்சுக்கலாம். ஏன் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயரையும் அண்ட் 5 ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னா, அவன் பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்கான் 4மே. அதனால பிரைம் நம்பர்ல வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ நான் கியூக்கும் பிக்கும் கொடுக்குறேன். ஏன் சார் கியூக்கு பெரிய வேல்யூ கொடுத்திருக்கேன்? பிகாஸ் அவன் கியூ கிரேட்டர் தான் பீன்னு கொடுத்திருக்கான். புரிஞ்சுதா? இப்ப பாருங்களேன் 49க்கு அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுங்களேன். 1 இன்ட்டு 49 7 இன்ட்டு 7. இதை தள்ளி வேற யாராச்சும் வருவாங்களா? கிடையாது. இல்ல இதெல்லாம் நீ டக்குன்னு மூமெண்டா யோசிக்கணும். ஓகே, இதெல்லாம் அழைச்சிடறேன். நான் இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுக்க கூடாது. ஓகே, இப்ப அடுத்தது வாங்க. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 கொடுக்கலாம். எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்கலாம். அப்போ பாருங்க கண்டிஷன்ஸ் ஆர் கிரேட்டர் தென் எஸ். இதுலயும் பாருங்க. ஏன்னா நான் PQRS அந்த ஆர்ல கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நானு. அப்போ ஆருக்கு இப்ப ஆறு 9 எடுத்து பாருங்க, எஸ்க்கு எடுத்து பாருங்க. டேலி ஆயிடுச்சா? அவ்வளவு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. பண்ணலாமா? ஓகே, வெரி குட். அப்போ P மைனஸ் Q மைனஸ் 1 R மைனஸ் எஸ்ல நான் அப்ளை பண்றேன். இப்போ P யோட வேல்யூ என்ன இருக்கு அதெல்லாம் கொடுங்க. 25 minus 49 minus 1 divided by 9 minus 4. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? minus 25 divided by 5 அடிச்சீங்கன்னா minus 5ன்னு கிடைக்குது. அப்ப minus 5ன்னு கிடைக்குதுன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல நல்லா லிசன் பண்ணுங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ்க்கு நான் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன். பண்ணியிருக்கேனா? இங்க பாருங்க. பண்ணியிருக்கேனா? எஸ்க்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொண்டு போய் பண்ணுங்க. அப்போ அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். -4 -1 -5 எனக்கு அதுதான் ஆன்சர் கிடைச்சது. முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி சுத்தி வளைச்சுதான் நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் நீங்க 6க்கு 9 கொடுத்தீங்க? இப்ப சில பேர் டவுட் வந்திருக்கல, நான் முதல்ல சம் சால்வ் பண்றப்ப 6க்கு 9, எஸ்க்கு 4, கியூக்கு 14. அதாவது இது 2, இது 3 ஸ்கொயர், இது அடுத்து 4, இது 5 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். ஏன் சார் கரெக்டா இவங்களுக்கு இது இதுன்னு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வர்றதுக்காகத்தான் அப்படி நான் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். இது நான் எப்படி சார் டக்குன்னு பார்த்தேன் மூவ் ஆன் பண்றதுன்னா, பிராக்டிஸ் பண்ண 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 கிடைச்சிரும், பயப்பட வேண்டாம். ஓகே, வாங்க அடுத்தது போலாம். கொஸ்டின் நம்பர் 10. ஸோ கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இப்போ 9/6 இருக்கா? ஓகே, அதெல்லாம் அப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 3 ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு. அது எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கிரேட்டர் தென் இசட்னு சொல்லியிருக்கானுங்க. அண்ட் when the smallest number divided by greatest, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9/16. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா ஃப்ராக்ஷன் இருக்கு. அதாவது 1/16 டெசிமல் எப்படி எழுதுவாங்கன்னா 0.065. நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு டெசிமல், அங்கெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. அப்ப கிவன் கொஸ்டின்ல இது ஏன் இது சொல்றேன்னா, அவன் இந்த 0.0625 வந்திருக்குல்ல, அதுக்கு தான் நான் ஃப்ராக்ஷனை போட்டிருக்கேன். அவன் கிவன் டேட்டா வச்சிருக்கான், அதில் நான் மூவ் ஆன் பண்றீங்க. அப்போ y ஈக்குவல் டு 9/16 மைனஸ் 1/16 ஈக்குவல் டு ஒய்யோட என்ன கிடைச்சிருக்கு? 8/16. அது காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா y ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கட்டும். அப்போ அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 27/2ன்னு இருக்கு. அதுல ஒய்யோட வெளியே எனக்கு தெரியும். அந்த ஒய் பிளஸ் அந்த சேவிச்சுன்னா மைனஸா போயிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 27/2 மைனஸ் 1/2. இது அடிச்சீங்கன்னா எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7/4. இவ்வளவுதான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் 1/16 ரெக்டர்ல 1/16 ஈக்குவல் டு 0.025 டெசிமல் இருந்து ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிருக்கேன் சொல்லி டக்குனு சிமுலேஷன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா 5, 6, 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். 5, 6, 7க்கு எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா 210 கிடைச்சிருக்கும். அப்போ சம் நம்பர்ஸ் டிவைட் பை 210 between 400 to 700 யார் யார் வருவாங்கன்னா 420 அடுத்து 630. மொத்தம் 2 நம்பர் தான் வருவாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மாதிரி சம்ஸ்லாம். கொஸ்டின் நம்பர் 12. ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 30 பிரைம் நம்பரா பிரிங்க. 2 × 3 × 5 ஹோல் பவர் 5. 24 பிரிக்கணும். 2/3 × 3 ஹோல் பவர் 5. இதை ஃபர்தரா பண்ணீங்கன்னா 2/5 × 3/5 × 5/5. இதை ஃபர்தரா பண்ணீங்கன்னா 2/15 × 3/5. அப்போ ஓவராலா 2/20 × 3/10 × 5/5. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி பிரைம் ஃபேக்டர்ஸ் இன் தி ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன சொல்லி இருக்கலாம்? இங்க ஒரு 20, இங்க ஒரு 10, இங்க ஒரு 5, எல்லாரையும் அடிஷன் பண்ணீங்கன்னா 35. ஆன்சர் ஆப்ஷன் பி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 டிஜிட் நம்பர். இப்ப ஏபியும் சரி பிஏவும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரா இருக்கணும். ஒரு கண்டிஷன் சொல்றேன். இப்ப இந்த ஏபி அண்ட் பிஏ வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஏபி அண்ட் பிஏ போத் ரெண்டுமே கேன் பி பிரைம் நம்பர்
ஒன்லி. எப்பன்னா போத் ஆர் ஆட் நம்பரா இருக்கணும். போத் ஆர் ஆட் நம்பரா இருந்தா தான் அந்த கண்டிஷன்ஸ் ரிவர்ஸ்ல. இப்போ உதாரணத்துக்கு 13, 31 ரெண்டுமே பிரைம் நம்பர் பாருங்க. ரெண்டுமே ஆட் நம்பரா தான் கண்டிப்பா வரணும். அடுத்தது 17, 31. சாரி 11, 71 வந்திருக்கணும். 17, 71. அடுத்தது 37, 73, 79, 97. ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கணும். அப்ப இவ்வளவுதான். இது எல்லாரையும் அடிஷன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் அடிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 418ன்னு கிடைச்சிருக்கும். செகண்ட் ஆப்ஷன். இதுல வேக வேகமா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். சரியா? கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, given that 2 power 20 plus 1 completely divisible by a whole number, which of the following completely divisible by the same number கேட்டிருக்கானுங்க. சோ நான் சொல்றதை எழுதிக்கோங்க. ஆக்சுவலி அப்ப இந்த மாதிரி அப்ப அந்த ஹோல் நம்பர், the whole number completely divisible. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. the whole number which divide அந்த ஏதோ ஒரு ஹோல் நம்பர் எக்ஸ்ன்ற ஹோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 power 20 plus 1ஆல 2 power 20 plus 1ஆல டிவிசிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது ஒரு மல்டிபிள் வந்திருக்கும். அப்ப 2 பவர் 20 பிளஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள நம்மளால அழகா பிரிக்க முடியும். எப்படி சார் பிரிக்க முடியும்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்கறேன் நானு. அப்ப அந்த மாதிரி வரப்போ இந்த 2 பவர் 60 பிளஸ் 1 இருக்கா? அதை பாருங்களேன். அது எப்படி பிரிக்கலாம்னா 2 பவர் 20 பிளஸ் 1 ஃபர்தரா 2 பவர் 40 பிளஸ் 1 மைனஸ் 2 பவர் 20. என்ன ஃபார்முலானா a cube plus b cube equal to a plus b into a square plus b square minus ab. அந்த ஃபார்மட்ல நான் இந்த ஆப்ஷன் D பிரிச்சிருக்கேன். ஓகேவா? 2 பவர் 6 அப்படிதான் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இவ்வளவுதான். ஸோ சின்ன 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 விஷயங்கள் தான். கரெக்டா மூவ் ஆன் பண்ணீங்கன்னா செம்ம அழகா ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா இங்க பாருங்க, இப்ப இந்த 2 பவர் 60 பிளஸ் 1ல தான் இந்த 2 பவர் 20 பிளஸ் 1ன்ற மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஸோ 2 பவர் 90 பிளஸ் 1ல அந்த மாதிரி ஃபார்ம் வராது. அதுதான் ரீசன். அதனால தான் நான் அதெல்லாம் பிக் பண்ணல. அடுத்தது போகட்டுமா? கொஸ்டின் நம்பர் 15. ஸோ பாருங்க. ஸோ இந்த 7 பவர் 81 பிளஸ் 7 பவர் 82 பிளஸ் 7 பவர் 83. ஸோ இது எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்னு 4 ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 7 பவர் 81 காமனா வெளியே எடுத்துருங்க. 7 பவர் 81 காமனா வெளியே எடுத்துட்டா பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் 7 பிளஸ் 7 ஸ்கொயர். இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 7 பவர் 81 இன்ட்டு 7 ஸ்கொயர்னா 49, 50, 57 கிடைச்சிருக்கும். எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வரல. அப்போ ஃபர்தரா மறுபடியும் என்ன பண்றேன்னா, இந்த 7 பவர் 81 இருக்கு இல்லையா? அதுல இருந்து ஒரு 7 இங்க கொடுத்துடுறேன். அப்ப 7 பவர் 18 மாறிடுது. அப்ப ஃபர்தரா 7 இன்ட்டு 57 இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணுங்க. 7 பவர் 80 இன்ட்டு 399. 7 இன்ட்டு 57 399. அப்ப பாருங்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அப்ப இந்த மாதிரி நீங்க பிரிக்க கத்துக்கணும். அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்கம்மா. கொஸ்டின் ஒரு 16. 2 மணி நேரம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். டிவிடெண்ட் டிவிடெண்ட் ஈக்குவல் டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கானா டிவிசர் கிரேட்டர் தென் ரிமைண்டர். when a positive integer is அந்த divided by d. ஓகேவா? ரிமைண்டர் 15. அப்போ கண்டிப்பா டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 விட அதிகமான விலை தான். ஸோ நான் என்ன பண்றேன்? டி வந்து 16ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம விருப்பம் தான்.
ஏன்னா ஆப்ஷன்ல இருந்து எடுக்க போறோம். ஏன்னா ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு, 12 இருக்கு. கண்டிப்பா 9, 12 பிக் பண்ணக்கூடாது. ஏன்னா 15 விட பெரிய நம்பரா தான் பிக் பண்ணணும். அதுல வந்து நான் 16 எடுக்கிறேன். அடுத்தது நீங்க ஒருவேளை 16 டேலி ஆகலாம் 18ன்னு வச்சு சூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? 15 விட பெரிய நம்பரா எடுத்துருக்கணும். பிகாஸ் அவன் தெளிவா சொல்லியிருக்கான். ஓகே. அப்ப நான் டி வந்து 16ன்னு வச்சிருக்கேன். அப்ப நான் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணி பார்க்க போறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா டிவிடெண்ட் வேணும். டிவிடெண்ட் டிவிசர் என்னது? 16ன்னு வச்சிருக்கேன். கோஷன்ட் என்னது? 1. ரிமைண்டர் என்னது? 15. அதுதான் நீங்க இங்க பாருங்க இதுதான். அப்ப இது பண்ணீங்கன்னா 31. சோ இந்த 31 வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிமைனிங் கொஸ்டின் படிங்க. when 10 times of the same number. அப்ப 10 டைம்ஸ்னா இன்டு 10. அப்ப என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 310. 310ன்றது யாரு? டிவிடெண்ட். டிவிடெண்ட் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 310 அந்த 16ஆல டிவிசிபிள் பண்ணி பாக்குறேன். 19 into 16 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 304. அப்ப ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 6ன்னு கிடைச்சிருக்கு. வந்துச்சு அவன் சொன்ன மாதிரி ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 6 கிடைச்சிருச்சா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 16ன்னு எடுத்து வச்சு நீங்க மூவ் பண்ணாதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிருக்கும். இவ்வளவுதாங்க, ஒண்ணுமே இல்லை, பாத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17. when 200 is divided by a positive integer x. 200ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அது நான் x ஆல் டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 8. how many possible value of x ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 208 டிவிசிபிள் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 192 கிடைச்சிருக்கு. அப்போ 190 உடைய ஃபேக்டர் கண்டுபிடிச்சின்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 190 உடைய ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க? 1 இன்ட்டு கண்டிப்பா இப்படிதான் எழுதணும். 1 இன்ட்டு 192. ஓகேவா? அடுத்தது 2 இன்ட்டு 96, 3 இன்ட்டு 64, 4 இன்ட்டு 48, 6 இன்ட்டு 32, 8 இன்ட்டு 24, 12 இன்ட்டு 16. இப்போ நம்ம என்ன டேபிள ரிமூவ் பண்ணோம்? 8 டேபிள ரிமூவ் பண்ணிருந்தோம். அப்ப 8 அண்ட் 8 விட சின்னதா இருக்கக்கூடிய நம்பரை நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. அப்போ 1, 2, 3, 4, 6, 8 இதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இது தவிர்த்து மத்ததெல்லாம் யாரு இருக்கான்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 8 நம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப ஆன்சர் 8. இவ்வளவுதான். ஏன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 8. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 விட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர், ஏன்னா ரிமைண்டர் 8 அதோட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் தான் நீங்க பிக் பண்ணி எடுக்கணும். பிகாஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 8. அதுதான் ரீசன். ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. Total numbers less than 1000 which is divisible by 5. Total number less than 1000 which is divisible by 5 அப்படின்னா 1000 divided by 5 minus இதுல ஒரு லாஜிக்ஸ் இருக்கும். 1000 divided by 5 minus 1. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 199. இதே ப்ராசஸ் 7க்கு கண்டுபிடிக்கிறீங்க. டிவைட் பை 7க்கு அப்போ 1000 divided by 7 போட்டிருந்தீங்க என்ன கிடைச்சிருக்கும்? 142 கிடைச்சிருக்கும். அடுத்தது எல்சிஎம் 5க்கும் 7க்கும் எடுத்திருந்தா 35 தான் வரும். அப்போ இதே ப்ராசஸ் 1000 divided by 35 போட்டிருந்தீங்கன்னா 28 கிடைச்சிருக்கும். அப்போ ஃபர்தரா 199 plus 142 minus 28 into 2. ஏன்னா இந்த 35
5 உடைய லாஜிக்ஸ்லயும் வந்திருக்கும், 7 உடைய லாஜிக்ஸ்லயும் வந்திருக்கும். அதனாலதான் இன்டூ 2 போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? நிறைய பேர் 2 எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுதான். சோ இப்போ இந்த ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 285 கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ. நிறைய பேர் அந்த 28 into 2 போட மாட்டீங்க, வெறும் 28 மட்டும் தான் போடுவீங்க. அது தப்பான ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்திருப்பான். கவனமா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. HCF மாடல் இதெல்லாம் சரியா? அந்த மாடுலஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அதேதான். அப்ப HCF கண்டுபிடிங்க. HCF ஆஃப் மாடுலஸ்குள்ள 4749 minus 5601 comma modulus of 5601 minus 7092. ஸோ நாம இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அப்போ 852 1491 இவங்களுக்கு HCF எடுக்கணும். இப்போ 213வது வாய்ப்பாடுல போடலாம். அப்போ இங்க 4, 7 இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எல்சிஎம்லாம் எப்படி சொல்றது, போக ப்ராக்டிஸ் பண்ண டக்குன்னு மூவ் ஆன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு டக்குன்னு புரியாதுங்க. ஏன்னா இப்போ இந்த 852 4ஆல் டிவிஷன் பண்ணி 213 போட்டிருப்பேன். அது சடனா உங்களுக்கு புரியாது. பட் நீங்க ஜென்ரலா எல்சிஎம் மெத்தட்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ எனக்கு HCF பாத்தீங்கன்னா 213. நான் அதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 4749 213வது வாய்ப்பாடுல டிவிசிபிள் பண்றப்போ 2 into 213 426. அப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்றேன்னா 48. அந்த 9 இருக்குன்னா மறுபடியும் 2 into 213 426. அப்ப ரிமைண்டரா என்ன கிடைக்கிறாங்கன்னா 63 கிடைச்சிருக்காங்க. அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, இது அப்போ டிவிசர் பாத்தீங்கன்னா 213, ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 63. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, டி பிளஸ் ஆர் கேட்டிருக்காங்க. அப்புறம் அடிஷன் பண்ணீங்கன்னா 276. ஆப்ஷன் ஏங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4, 5, 6, 7 கிடைக்கிறீங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்குன்னா 420 கிடைச்சிருக்கும். அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த எக்ஸ் அப்படின்ற நம்பர் 2800க்கும் 3000க்கும் இடையில இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ 2800 அந்த எல்சிஎம் எடுத்த வேல்யூவில் டிவிசிபிள் பண்ணுங்க. 420. 6 into 420னா 2520. சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 280 கிடைச்சிருக்கு. அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த 420 தான் எல்சிஎம், 280 ரிமைனிங். இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணா உங்களுக்கு அந்த 420 வரும்னா 140. அப்போ 2800 கூட அந்த 140, ஏன்னா இங்க பாருங்க 420 மைனஸ் அந்த 280 போட்டிருந்தீங்கன்னா 140. அப்போ 2800 பிளஸ் 140 அடிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2940 எக்ஸாக்டா. அப்ப அந்த நம்பர் என்னது, 2800க்கும் 3000 இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா 2940 நம்பர் தான் இருக்கு. ஓகே தானே? அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த நம்பர்ல வந்திருக்க எல்லா டிஜிட்டையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு ஈச் கேசஸ்ல 1. அப்ப அந்த ஒரிஜினல் நம்பர் யாரு, 2941 அப்படின்றதுதான் ஒரிஜினல் நம்பர். இப்போ இந்த 2941ல வந்திருக்கக்கூடிய டிஜிட்ஸ் தான் நீங்க எல்லாரையும் அடிஷன் பண்ணணும். அப்போ 2 9 11, 11 4 15, 15 1 16. நீங்க நிறைய பேர் அந்த 1 அடிஷன் பண்ணாம போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஆப்ஷன் மாத்தி போட்டு வந்துருவீங்க. ரொம்ப கவனமா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா லிசன் பண்ணுங்க. 479XYZ. இந்த XYZ பாத்தீங்கன்னா டிவிசிபிள் 7, 11, 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரு லாஜிக்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க ஜென்ரலா படிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 into 1001 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 2 3 1 2 3 அதுதான் கிடைச்சிருக்கும். அப்ப இங்க 1 2 3 பதிலா 479 இருக்கு. அப்ப இதுல இருந்து கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ என்னது, 4, ஒய்யோட வேல்யூ 7, இசட்டோட வேல்யூ 9.
ஓகேவா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? y plus z divided by x ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ y யோட வேல்யூ 7 plus 9 divided by 4. அப்போ 16/4 அடிச்சீங்கன்னா 4. செகண்ட் ஆப்ஷன். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய கொஸ்டின். சரியா? கொஸ்டின் நம்பர் 22. இப்போ இந்த கொஸ்டின்ல ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் அந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 2 2ன்னு வருதுன்னு பாருங்களேன். பாருங்க. 401 399 டிஃபரன்ஸ் 2 வருது. 101 99 டிஃபரன்ஸ் 2 வருது. 301 299 டிஃபரன்ஸ் 2 வருது. 201 199 டிஃபரன்ஸ் 2 வருது. ஓகேவா? சோ இன் திஸ் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் டிஃபரண்ட் பிட்வீன் தி நம்பர்ஸ். அதாவது இங்க 2 2 2ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி 3 3 3 4 4 4 அவங்க கொஸ்டின் செட் பண்ணிருக்கிறத பொறுத்து, ஆப்ஷன் செட் பண்ணிக்கிறத பொறுத்து இது மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கான். அப்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கேட்கறப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள வந்திருக்கு எல்லாமே. அவன் டிஃபரன்ஸும் சேமா இருக்கு எல்லாத்துலயுமே. அவன் ஸ்மாலஸ்ட்னு உங்ககிட்ட கேட்கறான் அப்படின்னா இந்த கிவன் 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல பெரிய பெரிய நம்பர் இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்டா வரும் ஆன்சர்ல. அப்ப ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா ஆப்ஷன் ஏல வந்திருக்க நம்பர் தான் 401 சம் 401 399 இருக்கு. மத்தவங்க அதை விட சின்ன நம்பர். ஆனா அவன் கேட்டிருக்கிறது என்னது? அவன் ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்கானா ரூட்டுக்குள்ள பிக் நம்பர் இருக்கணும் ரூட்டுக்குள்ள. இதுவே அவன் கிரேட்டஸ்ட்னு கேட்டிருந்தானா ரூட்டுக்குள்ள சின்ன நம்பர் இருந்திருக்கணும். அப்ப புரியுதா? இவ்வளவுதான். அப்ப நீங்களே சொல்லுங்க ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. நான் திரும்ப சொல்றேன். அந்த டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். 4 ஆப்ஷன்லயும் ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கணும். சார் அப்ப ஒருவேளை வெவ்வேறு மாதிரி வந்துட்டானா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் ரூட் எடுக்கிற மாதிரி சம் கொடுத்தானா பிரச்சனை இல்ல. பட் இல்லன்னா மாட்டிப்பீங்க. அப்ப இந்த சம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் இவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 23. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஒரு நம்பர் அதாவது 2 பாசிட்டிவ் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் எக்ஸ் இன்னொரு நம்பர் ஒய். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2001. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 9y பிளஸ் 41 ஈக்குவல் டு எக்ஸ். இது ஈக்குவேஷன் 2. இப்போ எக்ஸோட வெளியே கொண்டு வந்து அதாவது ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வெளியே தெரியும். அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 9y பிளஸ் 41 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2001. அப்போ 8y ஈக்குவல் டு 1960. அப்போ y ஈக்குவல் டு 245. y தெரிஞ்சா கண்டிப்பா x தெரிஞ்சிட முடியும். அப்ப x ஈக்குவல் டு 2246 அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? the sum of the digits in the largest number யாரு? x. அதுல xல வந்திருக்கக்கூடிய எல்லா வேலையும் ஆட் பண்ணுங்க. 2 2 4 6ல வந்திருக்க எல்லா நம்பரையும் அடிஷன் பண்ணீங்கன்னா 14 கிடைக்குது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24 தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பர் ஒரு 2 டிஜிட் நம்பர் அதை எப்படி வச்சுக்கலாம்? லெட் தி 2 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 10x பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஈவன் கண்டிஷன்ஸ் அதை படிச்சு நான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றேன். அப்போ 10x பிளஸ் ஒய் அகைன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கான்? 424 கொடுத்திருக்கான். இது ஈக்குவேஷன் 1. ஃபர்தரா வேற என்ன இருக்கு? 10y பிளஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2
80. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்தர் ஸ்டெப்பு ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. அப்போ 10x plus y into x plus y divided by 10y plus x plus y equal to 424 divided by 280. இதில் ஏதாச்சும் காமன் டெரிவேட்டிவ் பண்ண முடியுமா? x plus y அடிச்சிடலாம். ஃபர்தரா 10x plus y divided by 10y plus x equal இதுலயும் அடிச்சிருந்தீங்கன்னா 53 divided by 35 கிடைச்சிடும். இங்கேயும் சில காமன் டேர்ம்ஸ்ல அடிச்சிருந்துருக்கலாம். அது 4 டேபிளோ இல்ல 8 டேபிளோ எந்த டேபிள் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ அது ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா 297x ஈக்குவல் டு 495yன்னு கிடைச்சிருக்கும். அப்போ எப்பயுமே எக்ஸ் பை ஒய் தானே வேணும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 5/3ன்னு கிடைச்சிருக்கும். அந்த ரெண்டு நம்பர் என்னது? ஒரு நம்பர் எக்ஸ் ஒரு நம்பர் ஒய். அது ரெண்டு அடிஷன் பண்ணீங்கன்னா 5 + 3 8. ஆப்ஷன் ஓகேவா? அதாவது எப்படின்னா இதுல கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? 10x + 1 வச்சிருக்கோம். அப்ளை பண்ணாலும் ஈஸி தான். 10x + yனா எக்ஸ் பதில் என்ன கொடுங்க? 5. அப்ப 10 × 5னா 50. ஒய்க்கு பதில் 3. அப்ப ஆன்சர் 53. 53ல வந்திருக்க எல்லா நம்பர் அடிஷன் பண்ணா 5 + 3 8. அவ்வளவுதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ 15, 18, 20, 27க்கு எல்சிஎம் எடுத்திருந்தா 540ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த எக்ஸ் மஸ்ட் பி எப்படி இருந்திருக்கணும்? எக்ஸ் மஸ்ட் பி இதே மாதிரி 3 பார்த்திருக்கோம். 540k plus 10 இந்த கான்செப்ட்ல அந்த எக்ஸ் வந்திருக்கும். அந்த வந்திருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா கேக்கு 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துட்டே போவீங்க. அப்போ கேக்கு 5ன்னு கேக்கு 4ன்னு கொடுக்கும் பொழுது கேக்கு 4ன்னு கொடுக்கறப்போ எனக்கு ஆன்சர் வந்து 2170ன்னு கிடைப்பாங்க. 2170ன்னு கிடைப்பாங்க. பட் நல்லா லிசன் பண்ணுவாங்களேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அந்த எக்ஸ்ன்றது மல்டிபிள் ஆஃப் 31. 40 is the least number should be added to the x to make it perfect square சொல்லியிருக்கான். அப்போ 2170 இருக்கு. ஆனா 2170 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வராது. பட் அதுக்கு அடுத்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரக்கூடாது யாருன்னா 2209 தான். 2209. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ 2170. அப்போ 2209 வேணும்னா எனக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுது? 2170 கூட நான் 39 ஆட் பண்ணாதான் 2209. யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. 2209 அப்படின்றது யாருடைய ஸ்கொயர் நம்பரா வந்திருக்கும்? எனிஒன்? நல்லா யோசிங்க. யோசிச்சா கிடைக்கும். 2209 நான் கேட்கிறேன். கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா நான் கிளாஸ்ல உங்களெல்லாம் 50 ஸ்கொயர் வரைக்கும் படிக்க சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? வெரி குட். 2209 அப்படின்றது 47 உடைய ஸ்கொயர் வேல்யூ தான். சரியா? இவ்வளவுதாங்க அப்ப ஆன்சர். 39 ஆட் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் ஏ. ஸோ லாஜிக்ஸா மூவ் பண்ணீங்கன்னா செம்ம ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாதுங்க. அப்ப டெஸ்ட் நம்பர் 4 டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டேக் கேருங்க.